Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் இணைப்பு சங்கமான தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் தமிழ்நாடு மின்வாரியத்தில் தொழில்நுட்ப உதவியாளர் பதவிக்கான உள்முக தேர்வில் பங்கேற்க தங்கள் சங்கத்தை சார்ந்த தகுதி பெற்ற தொழிலாளர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெற்ற உத்தரவுடன் தமிழ்நாடு முழுவதும் மின்வாரியத்தில் பணிபுரியும் தகுதி பெற்ற கேங்மேன் தொழிலாளர்களுடன் மனுவினை கொடுத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் அன்பு தென்னரசு, செயலாளர் சுரேஷ், தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் யுவராஜ், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 2021ஆம் ஆண்டு நேர்முக தேர்வு மூலமாக 10,000 கேங்மேன் பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதில் 9,613 நபர்கள் பணியேற்பு செய்து 2 ஆண்டு காலம் கேங்மேன் பயிற்சியாளர்களாக பணியாற்றி வந்தனர். 2023 மார்ச் மாதம் முதல் கேங்மேன் பயிற்சி காலம் முடிந்தது. கேங்மேனாக பணி செய்து வருகின்றனர். பணியில் எடுக்கின்ற பொழுது குறைந்தபட்ச கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு தேர்ச்சி என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இன்றைய வேலையில்லா திண்டாட்ட சூழ்நிலையில் தமிழகத்தை சார்ந்த படித்த பல்வேறு இளைஞர்கள் கேங்மேன் வேலைக்கு விண்ணப்பித்து மின்சார வாரியத்தின் மூலம் நடைபெற்ற உடல் தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று 9,613 பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றனர். வழக்கமான மின்வாரியத்தில் குறைந்த கல்வி தகுதியுடன் வாரியத்தில் பணிக்கு வந்தவர்கள் மேல் படிப்பு படித்திருந்தால் அவர்களுக்கு உள்முக தேர்வு மின்வாரியத்தில் பணி செய்பவர்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய பிரிவில் மேற்பதவி வழங்கப்பட்டு வருவது வழக்கமான நடைமுறையில் ஒன்றாகும். அப்போது மின்வாரியத்தில் உள்ள அதிகாரிகள் கேங்மேன் பணிக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது உள்முக தேர்வுக்கு நாங்கள் விண்ணப்பிக்க மாட்டோம் என்ற நிபந்தனையுடன் பணியில் சேர்ந்து இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு உள்முக தேர்வுக்கு அனுமதி இல்லை என்று கூறினார். ஒரு நிறுவனத்தில் மிகவும் கீழ்நிலை பணியாளர்களுக்கு மட்டும் இவ்வாறான உரிமைகள் புறக்கணிக்கப்படுவது ஆங்கிலேயர் காலத்து நடைமுறையாகும். மிக கீழ்நிலை ஊழியர்கள் அதே நிறுவனத்தில் மேல்நிலை பதவிக்கு வரக்கூடாது என்கிற நிலையில் மேற்படி நிபந்தனைகள் அந்த காலத்திலிருந்து தற்போது வரை நடைமுறையில் உள்ளது. அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.